அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ நம்முடைய யூடியூப் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நீட் எக்ஸாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆல்ரெடி மே 3 அன்றைக்கி நடந்த அந்த நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிட்டு நியூஸும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வரத்துக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த எக்ஸாம் டேட் எப்போ வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸ் டைம் வச்சுக்கலாம். ஒரு 30 டேஸுக்குள்ளே நமக்கு இந்த நீட் எக்ஸாம் வந்து பண்ணாக்க கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்காக உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ தான் எல்லாருமே எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம், இல்லை வந்து பண்ணாக்கா கொஞ்சம் மார்க் வந்து பண்ண இந்த இடத்துல போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ எல்லாருக்குமே வந்து பண்ணாக்கா திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து நீட் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ சீக்கிரமாக நீட் எக்ஸாமுக்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். என்ன கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு 1 இயராக படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸாக படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, இல்லை இப்போ தான் வந்து 12th முடிச்சுட்டு ஒரு மந்த்து தான் படிச்சிருப்பீங்க. ஒரு கொஷின் பேப்பர் பார்த்துருக்கீங்க. அந்த கொஷின் பேப்பரில் எங்கெல்லாம் உங்களுக்கு வீக்காக இருக்கீங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்தெல்லாம் தரவாக படிங்க. ஸோ படித்து எடுத்த ரிவைஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து பண்ணாக்க எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து பண்ணாக்க ரொம்ப மார்க் போகுதுன்னு லாஸ்ட்டு நீட் எக்ஸாமில் ஃபீல் பண்ணிங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நிறைய டைம் கொடுத்து படிங்க. எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதுக்கு டைம் கொடுத்து கொஞ்சம் டெய்லி வந்து பண்ணாக்கா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா நீட் எக்ஸாம் வரதான் போகுது. ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னாக்கா படித்து தான் ஆகணும். அதே மாதிரி வந்து பண்ணாக்கா எப்போவுமே நீங்கள் சொல்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இந்த முறை எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கூட நிறைய பேர் எல்லாருமே சொன்னது நீட்டில் ஃபிசிக்ஸ் வந்து பண்ணாக்கா கொஞ்சம் ஆடாக இருந்தது, கெமிஸ்ட்ரி வந்து பண்ணாக்கா மாட்ரேட்டாக இருந்தது, பயாலஜி ஈஸியாக இருந்தது. அப்போது அதுக்கு என்ன பண்ணணும், ஃபிசிக்ஸ் வந்து பண்ணாக்கா ஆடாக இருந்ததுன்னா அதுக்கு நிறைய படிக்கணும், கெமிஸ்ட்ரி மாட்ரேட்டாக இருந்ததுன்னா அதுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பயாலஜி ஈஸியாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து பண்ணாக்கா குறிப்பிட்ட டைம் வந்து பண்ணால் ஸ்பெண்ட் பண்ணி அதையும் ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.